ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். சாரி, இப்போலாம் கொஞ்சம் எபிசோட் போஸ்ட் பண்ணுற டைம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இங்கே ஒர்க் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு, ஸோ மன்னிச்சிக்கோங்க. கம்மிங் பேக் டு டுடேஸ் எபிசோட். இன்றைக்கி என்ன பேசலான்னு யோசிச்சேன்னா மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக பேசலாம் அப்படி யோசித்தேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் ரொம்ப சூப்பரான ஆள் ஒன்றும் கிடையாது. இப்போ ஆக்சுவலி மென்டல் ஹெல்த் பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் வாட்ஸ் மை டேக் ஆன் மென்டல் ஹெல்த் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசலான்னு நினச்சேன். நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனும் நம்ம ஜென்ரேஷனும் இப்போ இருக்க ஜென்ரேஷனும் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் ஆன் மென்டல் ஹெல்த். நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் மென்டல் ஹெல்த்தை they didn't think that it's a big deal. They didn't think that it was a deal in the first place. ஸோ அவங்களுக்கு இப்போது சைக்காட்ரிஸ்ட்டை போகிறது இல்லை சைக்காலஜிஸ்ட்கிட்ட போகிறது அப்படின்னா பைத்தியம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் மெஜாரிட்டி ஆஃப் தெம் வேர் தேர், ஈவன் இன்க்ளூடிங் அவர் பேரண்ட்ஸ். பட் நம்ம ஜென்ரேஷனில் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. நமக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம ஹெல்ப் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கே எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இப்போ தெரிஞ்சுக்கிறோம், we are trying to get help. பட் நமக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் சும்மா எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷன், அதான் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், இந்த ADHD, இந்த மாதிரி அவங்களோட ஒரு சில மேனேஜபிளான விஷயங்களை கூட இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு கொஞ்சம் நடந்துக்கிறாங்க. திஸ் இஸ் ஓன்லி மை டேக். டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். பட் இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்றதை மட்டும் தான் பேசுகிறேன். ஐம் சாரி இஃப் இட்ஸ் அஃபெண்டிங் எனி ஒன். பட் இதுதான் இந்த 3 ஜென்ரேஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தோணுச்சு. அதான் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள்னு சொல்கிறப்போ என்ன நான் மீன் பண்ணுறேன்னா, இப்போது நம்ம வளர்ந்து வர என்வாயர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ இப்போது நம்ம வளரும் போது என்ன மாதிரி ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் நம்ம இருக்கோன்றதை பொறுத்து நமக்கு ஒரு பிரச்சனை எவ்வளோ பெருசு அப்படின்றது தோணும், நம்மளோட பெர்செப்ஷன் அது. ஸோ இப்போது ஒருத்தங்க ரொம்ப பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அந்த டைப்பில் இருந்து எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டமும் பார்த்ததில்ல, ஒரு பப்ளிக் பஸ்ஸில் கூட ஏறி போனதில்லை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஐயோ பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்போது ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து எல்லாத்துக்கும் காசு அந்தளவுக்கு வசதி இல்லாமல் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் வேணுனாலும் கேட்டு சண்டை போட்டு வாங்கி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அதிகம் யூஸ் பண்ணி நார்மல் பீப்புளோட அதிகம் இன்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் வளர்ந்தோம் அப்படின்னா we will be better built to face issues. பட் நமக்கு அந்த மாதிரி ஆளுங்க ஒரு சில விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதுக்கு போய் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தோணும். பட் அவங்க அதை பார்த்ததில்லைல்ல, ஸோ அவங்களுக்கு அது பெருசு தான். மேபி நமக்கு அது பெருசு கிடையாது, பட் அவங்களுக்கு அது பெருசு தான். அதுவே அவங்க இன்னும் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரவங்களா இருந்தால், இல்லை இன்னும் ஃபேமிலியே இல்லாதவங்களா இருந்தால், இன்னும் அவங்க இதை பற்றி சொல்லவே தேவையில்லை. they'll be able to even completely in a different manner. அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்கும் இன்னும் டோட்டலாக நம்ம இமேஜினே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களோட மைண்ட் செட் அண்ட் ஒருத்தங்களோட ஒரு வளர்ந்து வந்த விதத்தை பொறுத்து அவங்களோட பெர்செப்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம் மாறும். அதே போல் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஒரு ட்ராமாவுக்கு வேறு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போது எனக்கு ஏதோ ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா என்னோடய மைண்ட் எதர் அந்த மெமரிஸை பிளாக் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள், ஸோ மெமரி லாஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு வரலாம். இல்லை வேறு ஒருத்தங்களுக்கு அது வேறு மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கலாம். ஸோ ஒருத்தங்களுக்கும் அவங்க லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரச்சனை ஒருத்தங்களுக்கு வேறு மாதிரி தெரியும். அதே பிரச்சனையோட ரெஸ்பான்ஸும் அந்த ஒருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இது ஒரு பிரச்சனை, இதுக்கு நீ ஃபீல் பண்ணணும், இதுக்கு நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொருத்தங்க சொல்ல முடியாது. நமக்கு தான் நம்மளை பற்றி அதிகமாக தெரியும். நம்ம மைண்ட்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எப்படி நம்ம ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோமோ, அதே மாதிரி மனசு சரியில்லை அப்படின்னாலும் அது எதனால் சரியில்லைன்னு ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைசஸ், ஒரு பேப்பர் எடுத்து மைண்டில் இருக்கிறது எல்லாத்தையும் டம்ப் பண்ணுறது, இல்லை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோ அவங்கக்கிட்ட மீட் பண்ணி வெண்ட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டியும் நம்ம டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம், நம்ம ஹாப்பியாக இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு ஒரு பிரச்சனை தருது அப்படின்னா அது என்னன்னு சொல்லி ஆப்வியஸ்லி நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. யார் நம்ம கூட இருக்க போகிறாங்களோ இல்லையோ, நம்ம தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம். ஐயோ கொஞ்சம் லுஸ்தனமாக இருக்கல, பட் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். மற்றவங்க நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும்.
சரி விடுங்க, ஃபிலாசபி கிளாஸ் எடுக்க விரும்பல. பட் என்னென்னா, நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா சூப்பர், நானும் ஹாப்பி. பட் நீங்கள் ஹாப்பியாக இல்லையா, எந்த விஷயம் உங்களை பாதர் பண்ணுது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதை சார்ட் பண்ண முடியுதான் பாருங்கள். சார்ட் பண்ண முடியலையா, நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் அது மாற போகிறதில்ல. சொல்கிறது ஈஸி தான். நானே ஒரு ஓவர் திங்க் பண்ணி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஓரமாக உட்காந்து ஒரு நாள் அழகிற ஒரு ஆள் தான். பட் ஸ்டில் இப்போ நான் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு பிரச்சனையை வெளியே இருந்து பார்த்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஐம் க்ரோயிங். ஸோ அதே மாதிரி என்னோடய சர்க்கிளில் இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். ஸோ தெரப்பிக்கு கொடுக்குற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னா ஃப்ரீ மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் ஏதோ இருக்குது கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. பட் மேபி இஃப் யூஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்ப் வெரி பேட்லி, ஐ திங்க் யூ கேன் ட்ரை தேட். ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளை மாதிரி தான். நமக்கு எப்படி ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு விஷயம் ஹர்ட் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சு எப்போவுமே சுற்றி இருக்கவங்ககிட்ட பேசும்போது ஒரு மைண்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மைண்ட்ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு கைண்டாக நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினச்சோன்னா ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் இருக்காது. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனைகளை மினிமைஸ் பண்ணாதீங்க. மினிமைஸ் இன் த சென்ஸ், நமக்கு ஆக்சுவலி ஒரு பிரச்சனை இருக்கும், பட் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம தான் பெருசாக நினைக்கிறோமோ அப்படின்னு நினச்சி நம்மளே அதை சப்ரெஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஹெல்ப்பை எடுத்துக்காமல் இருப்போம். இல்லை ஒரு சில விஷயத்தில் மற்றவங்க அதை சப்ரெஸ் பண்ணுவாங்க. என்ன இதுக்கெல்லாம் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளை அந்த மாதிரி சப்ரெஸ் பண்ணாமல் அதுக்கு தேவையான ஹெல்ப் எடுத்துக்கணும். அதே போல் ரொம்ப சின்ன விஷயத்த ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணி பெருசாக பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கே ஆக்சுவலி ஹெல்ப் தேவை. ஸோ அல்டிமேட்லி ஹெல்ப் எடுத்துக்கணும். நமக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாமல் தேவையான ஹெல்ப்பை எடுத்துக்கணும். விச் மீன்ஸ் கவுன்சிலிங்கோ இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு தோணுதோ அதை பண்ணி அதுலேருந்து அதை சார்ட் அவுட் பண்ணணும். அது அப்படியே இது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாமல் அதை சார்ட் அவுட் பண்ணணும். இருக்கிறது ஒரு லைஃபு, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்க போகிற கொஞ்சம் காலத்தில் இந்த மாதிரி சோகமாக இல்லை டிப்ரெஷனில் இல்லை கஷ்டத்தில் அந்த மாதிரி இருந்து வேஸ்ட் பண்ணாமல் அது என்னன்னு சொல்லி சார்ட் பண்ணி தூக்கி போட்டு ஹாப்பியாக இருக்க நாளில் ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழலாம். ஸோ அல்டிமேட்லி ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லோரும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் நினைக்கணும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் அந்த மாதிரி இருக்குல்ல இது. சரி, ஓகே, என்ன இருந்தாலும் அதான் என்னோடய தாட் ப்ராசஸ். அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். அடுத்த எபிசோடில் ஏதாவது பெட்டராக பேச ட்ரை பண்ணுறேன். பாய், டேக் கேர்.